ஈசாக்கினுடைய பணியாட்கள் துறவை தோண்டுகிறார்கள், நல்ல தண்ணி வருது. அப்ப அந்த அமலேக்கியர் பொறாமையினால 26வது அதிகாரம் நீங்க 17வது வசனம், மன்னிக்கு 12வது வசனத்தை வாசிக்கும் போது, ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான். பெலிஸ்தர்கள் அது கீழே வாசிக்கும் போது அதை பார்த்ததும் பெலிஸ்தர்களுக்கு பொறாமை வந்தது என்று பார்க்கிறோம். இந்த பொறாமையினால என்ன நடக்குது? ஈசாக்கு தோண்டுகிற துறவு, அந்த ஊற்று அல்லது கிணறு என்று சொல்லலாம், விவசாயத்திற்கோ ஆடு மாடுகளுக்கோ தண்ணீர் மிக மிக அவசியம். அப்ப அந்த தண்ணீருக்காக இந்நாட்களில் போர்வெல் மிஷினை கொண்டு வந்து நாம் போர் போடுறோம், தண்ணி எடுக்கிறோம், ஒரே நாள்ல வந்துருது.